கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் நாளிலே தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த மார்ச் மாதம் முழுவதும் கடவுளுடைய வல்லமையுள்ள கரம்தாமே நம்மை அருமையாய் பாதுகாத்தது, வழி நடத்தினது, நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்தது. இந்த புதிய மாதத்திலும் கூட கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய தேவைகளை கடவுள் ஒவ்வொரு நாளும் அருமையாய் சந்தித்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்னமே கடவுள் நம்முடைய தேவைகளை நமக்கு சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தாமே எல்லா சிலுவை பாடுகளையும் ஏற்று நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து இன்றளவும் தந்தையுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். ஆகவே அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்திலே இருத்தி, நம் உள்ளத்திலே அவருக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் செவ்வையும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த புதிய மாதத்திற்கென்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவாக்கு திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். ஆமென். இந்த மாதமும் கூட கடவுள் நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாளையும் அவருடைய கரங்களிலிருந்து கொடுக்கும் நலன்களாலும் நன்மைகளினாலும் நிறைவுறச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மை என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். ஒருவருக்கு எது அடிப்படை தேவைகளோ அந்த தேவைகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது அவர்களுக்கு நன்மை. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் போய் 1 கிலோ லட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா, லட்டு வாங்கி கொடுப்பது நன்மை. ஆனால் அது அவருக்கு நன்மையா? இருக்காது. ஒரு நல்ல ஒரு தாகத்தோடு தண்ணி தாகத்தோடு வந்து நிற்கிற ஒரு சகோதரனுக்கு நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு நன்மையா? இல்லை. அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு செம்பு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது நன்மை. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்படியாக பல நன்மைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார்? இந்த மாதம் நமக்கு எது தேவையோ அந்த தேவைக்குரிய நன்மைகளை, நலன்களை இந்த மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். கடவுள் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய நலன்களால் நிறைவுறச் செய்ய போகிறார். அதை நாம் அப்படியே விசுவசிப்போம், நம்புவோம். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை நாம் பெற்று ஒரு சாட்சியாய் நிற்போம். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் ஏப்ரல் மாதத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த மாதத்திற்கென்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இறை வாக்குக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வாக்கின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நலன்களினாலும் நிரப்பி நிறைவுறச் செய்ய போகிறீர். அதை நாங்கள் அப்படியே விசுவசிக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்கென்று நாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கை ஒவ்வொரு நாளும் நாம் நம்பி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த வாக்கின்படியாகவே வாக்கு மாறாத தேவன் நம் ஒவ்வொருவரையும் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.